சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சோன்னே கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா புரிஞ்சு வந்தோன்னே பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. எங்கள் பிள்ளைங்க உரப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா தானோன்னு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 2 சின்ன பெரிய வெங்காயம் 2 போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதில் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் லேசாக நைஸ் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளினா 2 வெங்காயம்னா 3 தக்காளி போட்டுக்கோங்க. 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினோன்னு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க. ரொம்ப வதக்குனிங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் லேசாக வதங்கினோன்னு வதக்கி அரைச்சிருங்க. திருப்பி சட்டியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அந்த சட்னி அதில் போட்டு தாளிச்சிருங்க. அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி தாளிச்சிருங்க. என் பிள்ளைங்க தோசைன்னா தக்காளி சட்னி இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. என்ன இருக்கோ இல்லையோ டெய்லி நைட்டு தக்காளி சட்னி அவங்களுக்கு வேணும். இருந்தால் தான் தோசையே சாப்பிடுவாங்க. அப்புறம் என் பையனுக்கு தோசை. என்னதான் தோசை சாப்பிட்டாலும் அந்த முட்டை தோசை சாப்பிட்ற மாதிரி வருமா? கடைசியாக அந்த முட்டை தோசை சாப்பிட்டாதே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அதனால் அவனுக்கு ஒரு தோசை, ஒரு முட்டை தோசை. இதே எங்களோட விளாக். அம்முக்குட்டி அமரன் விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான்.